இன்னைக்கு ஸ்ட்ரெட்டிங் சீரிஸோட நாள் 53. இன்னைக்கான வீடியோ ரெகுலரா இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. சாட்டர்டே நைட் வரை எனக்கு நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு. அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு சண்டே ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போலான்ட்டு பிளான் பண்ணி என்னையும் கூப்பிட்டாங்க. இல்ல நான் சண்டே ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்னா கார்ல தான் போறோம், கார்லயே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னானுங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் செட் ஆகாது. ஆனாலும் உங்களை நம்பி போனதுக்கு ஆரம்பமே ரொம்ப குதூகலமா இருந்துச்சு. அங்க ஒரு சுமார் 10 பேர் 2 கார்ல போனோம். என்ன விஷயம்னா இந்த குழந்தைக்கும் இந்த காண்டாம இருக்கிறதுக்கும் ஒரே மாசத்துல பிறந்த நாள். சரி 2 பேரும் சேர்ந்து ட்ரீட் வைங்கடான்னு பாய்ஸ் எல்லாம் வற்புறுத்தி ஒரு இடத்துக்கு கூட்டு போனானுங்க. போற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் பேர்ல 4 முட்டையை முழுசா முழுங்கியாச்சு. அப்பதான் நம்ம இன்னைக்கான புரோட்டீன் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் சக்கரை கம்மியா ஒரு காஃபி போட்டோம். நல்லா சாப்பிட்டதுனால நல்லா எனர்ஜி இருந்துச்சு. சோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சுன்னு பிரேக் போட்டு ஒரு வாட்டர் மிலன் சாப்பிட்டோம். 1 கிலோவா மாறிடுச்சு. 1 கிலோ மொத்தமா இல்ல ஒருத்தனுக்கு. அடுத்த ஸ்டாப் டெஸ்டினேஷனா தான் போடணும்னு நாங்க திருப்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி அப்படி எங்க தாண்டா போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒகேனக்கல் தான் வந்தோம். அங்கேயே மீன் வாங்கி கொடுத்தா நல்லா சமைச்சு தரவங்கன்றதுனால நாங்க அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம். சபா இதுல இவனுங்க வேற. சரி போய் ஃபால்ஸா பார்க்கலாம்னு பார்த்தா இதுதான் பார்க்க முடிஞ்சு. தண்ணியே இல்ல. சரி இருக்கிற தண்ணியில விளையாடலான்னு நாங்க தண்ணியில இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சுமார் 1.5 மணி நேரம் நல்லா விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் செம்ம டயர்டா இருந்துச்சு. இதுல நான் வேற ஒரு நைட்டு தூங்கவே இல்ல. அப்புறம் எல்லாருக்கும் செம்மையா பசிச்சதுனால சாப்பிட கிளம்பிட்டோம். இன்னைக்கு அளவா சாப்பிடலாம் தான் வந்தேன். ஆனா ஸ்கிரீன்ல காட்டாம 2 ஃபிஷ் ஃப்ரை மட்டும் உள்ள போயிடுச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப 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 ரிக்ரெட் பண்ணேன். ஒரு நாள் தூக்கமும் போச்சு, டயட்டும் போச்சுன்ட்டு. இன்னும் கரெக்டா 3 வீக்ஸ் இருக்கு என்னோட கட்டிங் சீரிஸ் முடியறதுக்கு. எப்படியாவது இனிமே வர நாட்கள்ல கடினமா இருந்து என்னோட பெஸ்ட் கண்டிஷனை கொண்டு வரணும். அதை எப்படி பண்ண போறேன்னு பாக்குறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கமே இல்லாதனால வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நீங்க வேற ஒரு 2500 கேலரிஸ் வர போயிருக்கோம். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து லைட்டா டின்னர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கான டே முடிச்சாச்சு கைஸ்.